மழை எல்லா இடத்துலயும் எடுக்கும் மேம். சென்னை டிநகர் பகுதியில் விஜயராகவா சாலை, டாக்டர் நாயர் சாலையில் முழங்கால் அளவு மழைநீர் தேங்கி இருக்கிறது. வாகனங்கள் வெள்ளத்தில் தத்தளித்தபடி சென்று கொண்டிருக்கின்றன. அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இருசக்கர வாகனங்களில் செல்வோர் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். டிநகர் விஜயராகவா சாலையில் முழங்கால் அளவிற்கு வெள்ளம் தேங்கியுள்ளது. விவரங்களோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ரேவதி. முன்னதாகவே டிநகரை பொறுத்தளவில் பேருந்து நிலையத்தில் வெள்ளம் தேங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை முன்னதாக பார்த்திருந்தோம். தற்பொழுது டிநகர், விஜயராகவா சாலை, டாக்டர் நாயர் சாலை ஆகிய சாலைகளிலும் முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. கள நிலவரம் என்ன? இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது? ஹாசினி, வணக்கம். சென்னையை பொறுத்தவரை இரவு முதல் தொடர்ந்து வரக்கூடிய இந்த மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளும் பாதிப்படைந்திருக்கின்றன. குறிப்பாக காலை முதல் கனமழை நீடித்து வருகிறது. இதன் காரணமாக சிறிது நேரத்திலேயே பல சாலைகள் கழிவுநீர் மற்றும் மழைநீரால் தேங்கி இருப்பதை பார்க்க முடிகிறது. நாம் இருக்கக்கூடிய சாலை சென்னை தியாகராய நகர், விஜயராகவா சாலை மற்றும் டாக்டர் நாயர் சாலையின் சந்திப்பில் இருக்கிறோம். இந்த சந்திப்பு மற்றும் இந்த 3 சாலைகள் சந்திக்கக்கூடிய இந்த பகுதி முழுவதுமே முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி இருக்கிறது. நாம் பார்க்கும் காட்சிகள் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு கார் இந்த மழைநீரில் சிக்கி இயக்க முடியாத நிலையில் அதனை தள்ளிக்கொண்டு வருவதையும் பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி உணவு டெலிவரி செய்யக்கூடியவர்கள், அது மட்டுமின்றி வீட்டு வேலைக்கு செய்யக்கூடியவர்கள் என பலரும் இந்த பகுதிகளுக்கு வந்து செல்லக்கூடிய இடமாக இருக்கிறது. மிகவும் சிரமப்பட்டு இந்த பகுதியை கடக்கிறார்கள். இருசக்கர வாகனங்கள் பலரும் பழுதாகி தள்ளிக்கொண்டு செல்லக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. குறிப்பாக இந்த சாலையை பொறுத்தவரை ஒரு முக்கிய மருத்துவமனையும் தனியார் மருத்துவமனையும் இருக்கிறது. வயதானவர்களுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய இந்த மருத்துவமனை இங்கு இருப்பதன் காரணமாக அந்த நோயாளிகளும் கூட வந்து செல்ல மிகவும் சிரமமாக இருக்கிறது. இந்த சாலையை பொறுத்தவரை கழிவு நீரும் இந்த மழைநீருடன் கலந்திருக்கிறது. பொதுவாகவே ஒரு அளவிற்கு மழை அதிகமாக இருந்தாலே இந்த பகுதியில் மழைநீர் தேங்கும் என்றும், இன்றைய தினம் தொடர்ந்து இந்த கனமழை நீடித்து வருவதன் காரணமாக நீர் செல்வதற்கு வழி இல்லாத காரணத்தால் முழங்காலுக்கும் மேலாக மழைநீர் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இன்னும் அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திலும் கூட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் அதிக கனமழை தொடரும் என்று தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இந்த கனமழை இன்னும் அதிகரிக்கும் போது இந்த சாலையில் நீரின் அளவு அதிகரிக்கும் என்பதை நம்மால் உணர முடிகிறது. அனைத்து நபர்களுமே மிகுந்த சிரமப்பட்டு இந்த பகுதியை கடந்து வருகிறார்கள். இருசக்கர வாகன ஓட்டிகளும் சரி, தங்களது பொருட்களை பத்திரப்படுத்துவதா, தாங்கள் பத்திரமாக நடப்பதா என்ற குழப்பத்தில் மிகவும் சிரமப்பட்டு நடந்து வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆட்டோ ஓட்டுநர்களும் சரி, சைக்கிள் நடந்து செல்பவர்கள் என அனைவருமே இதன் மூலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தியாகராய நகரின் முக்கிய சாலைகளில் இது போன்ற பாதிப்பு வெளியில் ஓரளவு மழைநீர் தேங்கியிருந்தாலும் கூட இந்த உட்புற சாலைகளில் இந்த அளவிற்கு, அதாவது முழங்காலுக்கும் மேலாக மழைநீர் தேங்கி இருக்கிறது. கார் போன்ற வாகனங்களை மேடான பகுதிகளில் நிறுத்தியிருந்தாலும் கூட அந்த பகுதிகளுக்கும் தற்பொழுது மழைநீர் மேலே ஏறி வருவதை பார்க்க முடிகிறது. இன்னும் தொடர்ந்து மழை இருக்கும் பட்சத்தில் இந்த பகுதிகளில் மழையின் அளவு கூடுதலாக இருக்கும். கழிவு நீரும் கலந்திருப்பதால் நோய் தொற்றுக்கான அபாயமும் அதிகமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி ரேவதி. தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். தண்ணி இங்கே அந்த ஆந்திரா மெசன் வந்து அதிகமாக இருக்கு. வண்டியே தள்ளுது, வண்டி எல்லாம் அடிச்சிட்டு போகுது. ஆமாம், வண்டி தள்ளி தான் தண்ணி ஃபுல்லாக உள்ள போயிடுச்சு. தண்ணி போகிறதுக்கு வழி கிடையாது. டிநகர் போனோம் நான். ஆமாம் ஆமாங்க. எவ்வளோ இது காவா சரி பண்ணாலும் தண்ணி போல. இது முன்ன காவெல்லாம் சரி பண்ணாங்க, அது இப்போ அப்போ போல இது தண்ணி. எந்த ஏரியால பாக்குறீங்க? இது எத்தனை வருஷமா பண்றீங்க? இந்த மழை தண்ணி இங்க எப்பயுமே இப்படிதான் நிக்குமா? ஹலோ, ரொம்ப நாள் நிற்க தண்ணி. இந்த மாதிரி பம்பாவுக்கு நடக்க முடியாது, அவசரப்பட்டு சிஐடி நகர்லேருந்து வரோம். பால் வியாபாரம் ரொம்ப நாளாக பண்ணுறோம். பால் வியாபாரம் பண்ண காலையில போய் பால். ஆமாம், பால் கொடுத்து வரோம். பால் கொடுத்துட்டு வரோம். மழை எல்லா மழைக்கும் இப்படிதான்? எல்லா மாதிரி கட்டிதாங்க. எல்லா மாதிரி எங்க இருந்து தண்ணி நிக்குதியா? ஃபுல்லாக நிற்க தண்ணி. ஃபுல்லாக எல்லாத்தையும் நிற்க தண்ணி. பாண்டி பஜார் ஃபுல்லாக நிற்க தண்ணி. எவ்வளவு நேரமா இப்படி இருக்கு? நைட்லேருந்து பிடிச்சிச்சு. நைட்லேருந்து பெயின் வருது. நீங்க இது நடக்க இத வண்டி வச்சு எடுத்து வரீங்களா இல்லை இப்படியே தான் நடந்து போயிட்டு? நான் தள்ளின்னு வரும். தண்ணி நிற்கிது, தள்ளின்னு வரும்.